தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வக்யா சர்வவியாபி மகா பெரியவா சரணம் நாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மகா பெரியவா போற்றி. ஓம் குருப்யோ நம. அபாரகண சிந்தும் ஞானதம் சாந்தர்ப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமதானம். கலியுக தெய்வம் காஞ்சிமான் யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகாபெரியவாளோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களில் ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு, நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு ட்ரெயினை சாத்துரியமாக ஓட்டினது நான் இல்லை. ட்ரெயினை சாத்துரியமாக ஓட்டினது நான் இல்லை. இந்த மாதிரி தெரிஞ்சால் போகிறோம். நம்ம தான் பெரிய பிஸ்தா, நம்ம தான் எல்லாம் பண்ணுறோம்னு நினச்சின்னு இருக்கோம். ஆனால் நம்ம பண்ணுறது எல்லாமே பரமேஸ்வரான மகாபெரிவா கொடுக்குற அனுகிரகத்தில் தான் பண்ணிட்டு இருக்கோன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அதை தலைப்பாக அவர் எப்போ திருந்தி அவரை நினைக்கிறாரோ அப்போ தான் அந்த அவர் வாயிலேருந்து வருது, அது மனசில் வருது. அதுதான் நம்ம தலைப்பாக வச்சுருக்கோம் இன்றைக்கி. இதை எம் ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவர், அவருடைய சித்தப்பா ராமசாமி அப்படிங்கிறவர், அவரை பற்றி சொல்கிறார். இதை சொல்லும்போது அவருடைய ராமசாமிக்கு அவருக்கு 83 வயசாச்சான். ஆனால் அவர் ஒரு யூத் இருந்தபோது, கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு தெரியல, ஒரு யூத்தாக இருந்தபோது நடந்த ஒரு சம்பவத்தை அவர் இப்போ சொல்லும்போதும் அவருக்கு அழுக வருமா அவர் சித்தப்பாக்கு அப்படின்னு சொல்கிறாரு இந்த ஸ்ரீனிவாசன். அது உண்மை தானே, தான் ஆகணும். ஏன்னா பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் இருக்காருன்னு தெரிஞ்சுட்டு இருக்காரு, அதனால் அது அழுக தான் ஆகும். இவர் கல்யாணத்துக்கு முன்னாடி ரயில்வேஸில் ரேணிகுண்டா அந்த ரயில்வே அந்த சர்க்கிளில் அவர் ஒரு இன்ஜின் டிரைவராக இருந்திருக்கார். ட்ரெயினை ஓட்டின்னு போகிறவர், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதில் விஷயங்களில் பெரிய எக்ஸ்பர்ட் அவர், நல்ல நாலெட்ஜபிள் அவர் வேறு. அவர் ஒரு நாள் 1976 இந்த சைக்ளோன் ஒன்று பெருசாக ஆந்திராவில் வந்தது. அது அடிக்கடி தான் இருக்குது ஒவ்வொரு வருஷமும். 1976 சைக்ளோனில் அங்கே கொஞ்சம் நிறைய பிரச்சனை வந்திருக்கு. அப்போது ரேணிகுண்டாவில் அவர் ட்ரெயினை ஓட்டின்னு போய் அங்கே நிறுத்திட்டார். எங்கேருந்தோ வந்திருக்காரு, அங்கே போய் நிறுத்திட்டார். ட்ரெயின் அடுத்தது எங்கேன்றது இன்ஸ்ட்ரக்ஷன் வரும்போது தான் அவர் போவார். அங்கே ஒரு இது இருக்குது, ஸ்டாஃப்க்காக ஒரு ரூம், ரன்னிங் ரூம்ன்றார். அந்த ரூமில் இவர் ப்ளஸ் கொஞ்சம் பேர் ரயில்வே ஸ்டாஃப்லாம் ரெஸ்ட் எடுத்துப்பா தூங்குவாப்பில் இருக்குது. இப்போ ராத்திரி ஆகிடுத்து இவர் தூங்கின்னு இருக்கார். கார்த்தால ஒரு 4 மணிக்கு கால் பாய் அப்படிங்கிறார். அதாவது அவளுக்குள்ள கொரியர், இன்டர்னல் கொரியர், அவளை கால் பாய்னு போடுறார். அவர் ஒரு இன்ஃபர்மேஷன் ஐஓஎம் கொடுக்குறாரு இவர்கிட்ட. நீங்கள் இப்போ கூடூர்லேருந்து நீங்கள் மெட்ராஸ்க்கு, அதான் ஹைதராபாத்லேருந்து வந்த இது இருக்கு இல்லையா, அது இப்போ மெட்ராஸ் எக்ஸ்பிரஸாக கிளம்பி போகும். கூடூர்லேருந்து நீங்கள் மெட்ராஸ்க்கு எடுத்துன்னு போகணும் ட்ரெயினை அப்படின்னு அவர் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. இவர் எப்படி இருந்தாலுமே இவர் ஃபோன்லாம் போட்டு சொல்லிவிட்டு, இப்போ ரிஸ்க்கெல்லாம் எடுக்க முடியாது, கார்த்தால் பொழுது விடிஞ்ச மணி சன்ரைஸ்க்கு அப்புறம் தான் எடுப்பேன் அப்படின்றத சொல்லி பெர்மிஷன் வாங்கிட்டு கார்த்தால் அவர் கூடூருக்கு போயிட்டு அங்கே போய் பார்த்தாருன்னா ஸ்டேஷனில் ஏகப்பட்ட கூட்டம். எல்லாம் இந்த சைக்ளோன் விஷயம் எல்லாருமே திருப்பி போகணும்னு பார்க்குறாவா வீட்டுக்கு. சரின்னு சொல்லிட்டு அவர் ட்ரெயினை எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தார். போகும்போது ஒரு இது வந்தது, ஸ்டேஷன். அந்த ஸ்டேஷன் வரும்போது அவர் கண்டுபிடிச்சார். வெங்கடகிரின்ற ஸ்டேஷன் கிட்ட வரும்போதே இவருக்கு நல்ல தூர பார்வை இருக்கும் போல இருக்குது. தூரமாக எங்கேருந்தோ இருக்கிறதெல்லாம் தெரியும் இவருக்கு. அங்கே ஒரு நெடுகல்லு அப்படின்றாரு. நான் இன்டர்நெட்டில் பார்த்தேன், நெடுகல்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல ஒரு ஏரி, ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அது கீழே ஒரு ஏரி ஓடின்னு இருக்கு, தண்ணி ஜலம் ஓடின்னு இருக்கு. அதை இங்கேருந்து பார்க்குறார். பார்க்கும்போது அது முழுக்க அது ஓடின்னு இருக்க மாதிரி இருக்குது தண்ணி, அந்த லைனு, ரயில்வே லைனுக்கு மேலேயே. அது இங்கேருந்து பிடிச்சிட்டு அவர் என்ன வேணும் ஃபோன்லாம் பண்ணி அவர்கிட்ட சொல்லிவிட்டு அத்தாரிட்டிஸ் கிட்ட, இல்லை வண்டி எடுத்துன்னு திருப்பி அங்கேயே வந்துடுங்க கூடூருக்கு அப்படின்ட்டார். ஏன்னா வண்டியில் இப்போ ட்ரெயினில் ஒரு 1000-1500 பேர் இப்போ பேசஞ்சர்ஸ் இருக்கா உள்ள ட்ரெயினில். அங்கே போய் மாட்டின்ட்டாருன்னா அதோட தொலைஞ்சு போயிருக்கும். இவருக்கு தான் தன்னுடைய அறிவு, தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நினச்சிட்டு இருக்கார். அவருக்கு நல்ல ஒரு புத்தி இருந்திருக்கு, அதில் சந்தேகம் இல்லை. அது யாரோட புத்தின்றது அப்புறம் பார்க்கலாம். இவர் திருப்பி ரிவர்ஸில் எடுத்துகிட்டு ட்ரெயினை அங்கே போய் சேர்ந்துட்டார். அங்கே போய் ரிவர்ஸில் சேர்ந்துட்டு இப்போ அதுக்கப்புறம் என்ன எடுத்து ஒரு 4-4.5 மணி நேரம் கேப் விழுந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் திருப்பி இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் அவருக்கு வந்தது. இப்போ அந்த இடம்லாம் கிளியர் ஆகிடுத்து, நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம் ட்ரெயினை, திருப்பி பழைய ரூட்லேயே நீங்கள் போயிட முடியும் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தான். அதே பேசஞ்சர்ஸ் அது உள்ளே ட்ரெயின்லேயே இருக்கா போல இருக்குது.
இவர் என்ன பண்ணார், ரிஸ்க் இல்லாமல் ட்ரெயின் எடுத்துட்டு கொஞ்சம் ஜாகிரதையாக ஓட்டுறவர், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்லோவாக தான் ஓட்டின்னு வந்தாராம். ஓட்டின்னு வந்துட்டு அதே மாதிரி அந்த வெங்கடகிரி அப்படிங்கிற ஸ்டேஷன் வரும்போது இங்கேருந்து அங்கே பார்த்துட்டார். அந்த பிரிட்ஜுக்கிட்ட என்ன விஷயம் நடக்கிறதுன்னு பார்த்தாருன்னா, அந்த அவ்வளோ முழுக்க தண்ணி ஓடிந்தது. அந்த பிரிட்ஜு இருக்கா மாதிரி தெரியல, ஏதோ பள்ளமாக இருக்கா மாதிரி இருக்குது. தண்ணியும் காணோம், அந்த ஏரியும் காணோம், எல்லாமே காணாமல் போயிடுது. அப்படின்னா என்ன நினச்சிக்கணும் அப்படின்னா, அந்த பிரிட்ஜும் உடஞ்சி போயிட்டுருக்கோம். அது இவருக்கு ரயில்வேஸ் அத்தாரிட்டிஸ்கிட்டேருந்து இவருக்கு எதுவும் மெசேஜ்லாம் வரல. இவர் எடுத்துன்னு போய்க்குங்க வண்டின்ட்டார். இவர் அதை நம்பி வேகமாக போயிட்டே இருந்தார்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் இவர் தான் டிசைட் பண்ணணும். ராமசாமி டிசைட் பண்ணி இன்ஜின் டிரைவர் ஓட்டுறது தான். வேகமாக போயிருந்தாருன்னா எல்லாருமே 1000 1500 பேரோட உயிரும் போயிருக்கும், இவரும் சேர்ந்து போயிருப்பார். ஆனால் இவர் இங்கேருந்து பார்க்கும்போதே தெரியுறது, அந்த இடமே கிளியராக இருக்குது. அப்படின்னா மண்ணே தெரியுறது அந்த ஏரி இருக்கிற இடத்துல. அப்படின்னா அது எங்கேயோ அடிச்சுன்னு போய் எங்கேயாவது கடலில் போய் கலந்துருக்குமாக்கும், அப்படி இருக்கலாம். அந்த பிரிட்ஜும் காணும், உடஞ்சி போயிட்டுருக்கு. அதனால் இவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, அந்த ஏரியே காணும், அந்த பிரிட்ஜும் காணும். ரொம்ப சாமர்த்தியமாக அதை ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு திருப்பி ரிவர்ஸ் எடுத்துன்ட்டு பழையபடி இங்கே வந்து சேர்ந்தார். வந்து சேர்ந்தார். அதான் ஆனால் வந்து சேர்கிறதுக்கு முன்னாடி வெங்கடகிரியில் இருக்கும்போதே அப்போ வந்து நிறைய பேர் வந்து இவரை தேங்க் பண்ணலாம். நீங்கள் சாத்துரியமாக எடுத்துன்னு வந்துட்டீங்க வண்டியை, நீங்கள் போயிருந்தீங்கன்னா எங்கள் உயிரெலாம் போயிருக்கணும். அவெல்லாம் இவரை தேங்க் பண்ணலாம். ராமசாமி கொஞ்சம் காலர் தூக்கி விட்டுட்டார். நினச்சிட்டார் மனசில் தூக்கி விட்டோம். நம்ம ரொம்ப நல்ல நாலேஜபிளாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளுடைய லாங் சைட் வந்து நம்மளை இப்படி காப்பாற்றிருக்கு எல்லாரையும் அப்படின்னு அவர் மனசுக்குள்ள அவருக்கு ஒரு கர்வம் வருமே எல்லாருக்குமே. அது மாதிரி அவருக்கு வந்திருக்கு. அதில் வந்து யாரோ ஃபேமஸ் அந்த டான்ஸ் இருக்கல டாக்டர் பத்மா சுப்பிரமணியம், அவருடைய பிரதர் பாலகிருஷ்ணன், அவருடைய பிள்ளை பத்மா சுப்பிரமணியோட அந்த பிரதர் பாலகிருஷ்ணன் பிள்ளை 2 பேருமே வந்து அவளோட சேர்ந்து அவரும் வந்து இது பண்ணி, நீங்கள் எங்கள் அக்கா வந்து இந்த மாதிரி இதுவாக இருக்கா, அவள் எங்கள் அம்மாவும் வரா, அவளால் கொஞ்சம் நடக்க முடியாத, கொஞ்சம் வயசானவா, நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை தேங்க் பண்ணணுன்றா, நீங்கள் கொஞ்சம் நேரம் வர முடியுமா? ராமசாமி பரவாயில்லன்னு கிளம்பி அங்கே போனார். ஃபஸ்ட் கிளாஸில் கூபியில் அவள் இருக்கா போல இருக்குது. கூபியில் உள்ளே இருக்கா. பார்த்தான்னா அந்த உள்ளே நுழைஞ்சாருன்னா அந்த இடத்துல நீட்டாக பூஜைலாம் நடந்திருக்கு போல இருக்கு. பெரியவா மகாபெரியவோட ஒரு படம், அவங்க திருவுருவ படம் வச்சுருக்கு. பூஜை அந்த சொன்னலாம் பத்மா சுப்பிரமணியம் ராத்திரி முழுக்க இந்த ட்ராவல் முழுக்க பூஜை பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னவொடனே மண்டையில் ஓங்கி ஒரு குட்டுனா மாதிரி இருந்ததான். அப்போ அது வரைக்கும் அவர் மனசில் தான் சாதுரியமாக ஓட்டணும்னு நினச்சிருந்தாராம். இப்போ கண்ணில் படப்படான்னு தண்ணி வருதான். அவருக்கு தோணியிருக்கு, ட்ரெயின் நம்ம சாதுரியமாக ஓட்டினது மகாபிரிவா தான், நான் இல்லை அப்படின்னு அவருக்கு தோணித்தான். ஜெய் ஜெய்சங்கர் அரசங்க மகாபிரிவா பாதமேச்சரம்.